வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டில் தான் இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கேன். அது என்ன விதமான அப்டேட் அப்படின்னா, அனைவருமே அன்றாடம் தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் நீங்கள் எவ்வளோ காசு கட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த அரசாங்கம் முதல்ல வரக்குள்ளத என்ன ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்தோம் அப்படின்னா அந்த கேஸ் விலையை குறைப்போம், மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மானியம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த மானியம் நம்ம கைக்கு கிடைச்சிச்சான்னா ஒரு கேள்விக்குறி தான். அந்த மானியம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கைக்கு கிடைக்கல. இதுமாரி சூழ்நிலை இருக்கிறப்ப முக்கியமாக நாம் நோட் பண்ணிக்கணும், யோசிச்சு வச்சுக்கணும். எலெக்ஷன் டைம் வந்துருச்சு. இந்த எலெக்ஷன் டைம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி அறிவிப்புகள் அதிகமாகவே நீங்கள் பார்க்கலாம். புரியுதுங்களா? இந்த எலெக்ஷன் டைமில் இதுமாரி அறிவிப்புகள் நிறைய வரும். நாங்கள் அது செய்கிறோம், இது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி. ஆனால் இப்போ புதுசாக ஒரு அறிவிப்பு ரெடி பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எல்லா பேப்பரையும் பிரிண்ட் எடுத்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணுறாங்க. ஓராண்டு சாதனை அப்படின்னு, ஓராண்டு சாட்சி அப்படின்னு இது ஒன்று ரெடி பண்ணாங்க. இப்போ மறுபடியும் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அடுத்தது மத்திய அரசு தான் சொன்னாங்க, இந்த சிலிண்டர் விலைக்கு நாங்கள் மானியம் கொடுப்போம், நீங்கள் கரெக்டாக எங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே எந்த அளவுக்கு சாத்தியமாகுது அப்படிங்கிறது இருந்தாலும் இப்போ மறுபடியும் இது விலை குறைக்கிறாங்க. அந்த விலை குறைப்பை நாம் எப்படி நம்மளுடைய இதுக்கு ஹேண்டில் பண்ணுறது, நாம் எப்படி அதை சரி செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் இலவசமான முறையில் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டுமான கிடையாது, நிறைய விதமான அப்டேட்ஸ்களையும் நாங்கள் 1 by 1 கொடுப்போம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி ஒரு அதிரடியான அறிவிப்புகள் வந்திருக்கு. 38 மாவட்டத்துலேயுமே எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரொம்ப வறுமையில் இருக்காங்க, நாம் சரி பண்ணணும் அப்படின்னு. நான் 5 வருஷம் ஆச்சுன்னா 4.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5ஆவது வருஷம் பிறக்கிறப்ப எலெக்ஷன் வரக்குள்ளே இதுமாரி அறிவிப்புகள் கொடுப்பாங்க. ஏன்னா மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இல்லையா? அந்த கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னா 4.5 வருஷம் பத்தலை, எங்களுக்கு இன்னும் 5 வருஷம் இருந்தால் தான் இந்த குறையெல்லாம் நாங்கள் சரி பண்ண முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சம் பேர் இருக்கிறாங்களா, நாம் பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சம் பேர்த்துக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்கணுமானா கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர்த்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1 லட்சம் பேர்த்துக்கு கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தனியார் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கணும். இதுமாரி சின்ன இதுதான். எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கிது அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்தடுத்தது ரெடி பண்ணி அவங்களோட ஃபேமிலியை அரசாங்க வேலை வாய்ப்புக்குள்ளே நுழைக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அரசு வேலைக்கு போக முடியுமானா கேள்விக்குறி தான். 10th முடிக்கிறாங்க, 12th முடிக்கிறாங்க, ஐடி முடிக்கிறாங்க, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கைத்தொழில் ஒன்று ரெடி பண்ணிக்கிறாங்க. அந்த கைத்தொழிலை அவங்க ரெடி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த முயற்சியில் அவங்க எல்லாருமே ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அடுத்தது பார்த்திங்களா பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே உடனுக்குடனே ரெடி ஆகுது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப கடினப்பட்டு எல்லா விதமான இதையுமே ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அதையெல்லாம் மீறி உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவிலேருந்து நிறைய விதமான அப்டேட்ஸை கொடுக்குறோம். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் 1 by 1 அப்டேட் கொடுக்குறோம். ஓகேங்களா?
வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னா இந்த சிலிண்டர் விலையானது குறைக்க போகிறாங்க. அதாவது 38 மாவட்டத்துலேயுமே இந்த வழிமுறைகள் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா உடனடியாக எல்லா விதமான சிலிண்டரு விலையுமே குறைச்சிருவாங்க. என்னென்னலாம் கரண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக இருக்கணும். நிறைய பேர் கேட்குறது வந்து அந்த பணம் வந்து சரியாக எங்களுக்கு வரமாட்டேங்குதுங்க, சரியாக வந்து அவங்க போடுறாங்களா இல்லையானு தெரியல, மற்ற பணம் எல்லாம் கரெக்டாக வருது, இந்த பணம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக எங்கள் கைக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை கரண்ட்டில் வச்சுருக்கணும். உங்களது எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும், கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடாது. கரண்ட்டில் தான் வச்சுருக்கணும் ஒழிஞ்சு கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அரசாங்கத்துலேருந்து வரக்கூடிய பணம் வரும். ஆனால் இதுமாரி உதவித்தொகை, ஊக்கத்தொகை, ஸ்கீமு, இதுமாரி அரசு அறிவிக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ண மாட்டாங்க. அதேமாரியே இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு முதல்ல 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை அமௌண்ட் கொடுத்த அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை நாங்கள் வந்து அமௌண்ட் கட்டி தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து கரண்ட்டில் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே கரண்ட்டில் நீங்கள் இருக்கிற மாரி பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி சில பல பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே அதை வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து உங்களுடைய பேன் கார்டை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய பேன் கார்டு கரண்ட்டில் இருக்கணும். அந்த பேன் கார்டு கரண்ட்டில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கில் உங்களுடைய பேன் கார்டை ஆட் பண்ணுங்கள். ஒன்று அது சரியாக மெயின்டைன் பண்ணுறது ஒன்று ப்ரொசீஜர் இப்போ வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ எப்படி ஆதார் கார்டுக்கு ஒரு அப்டேட் கொடுத்து இப்படி பண்ணியிருக்காங்களோ அதேமாரியே ஒரு அப்டேட் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா நீங்களும் இந்த பேன் கார்டை அப்டேட் பண்ணணும். ஃபோன் நம்பர் இணைக்க போகிறாங்க, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாரி வரப்போகுது. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றாறு போல் எல்லாமே அப்டேட் பண்ண போகிறாங்க. அப்படி ஃபோன் நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா அதையுமே நம்ம ஒரு ஆதார் மாரி அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ப்ரொசீஜரில் தான் இறங்கியிருக்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் ஃபோன் நம்பர் கரண்ட்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதாரை வந்து கரெக்டாக லேகெல்லாம் பார்த்துக்கோங்க. அதேமாரியே எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு வந்து தவறுதலாக இருக்கக்கூடாது. உங்களுடைய ஆதாரில் ஒன்று, பேனில் ஒரு அட்ரஸ்ஸு, ஆதாரில் ஒரு அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட் உங்களோட ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸ் இப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரேமாரி இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரண்ட்டில் இருக்கணும். எல்லாமே ஒரே ப்ரொசீஜராக இருக்கணும். அதுதான் வந்து மெயின். அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் சரியாக பார்த்துட்டீங்க, கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கட்டாயமாக நீங்கள் வந்து இதெல்லாம் எலிஜிபிள் ஆகிடலாம். அவங்க சொல்லியிருக்கிறது மெயினாக உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட்டில் இருக்கணும், ஃபோன் நம்பர் ரெகுலரில் இருக்கணும், இன்ரெகுலரில் இருக்கக்கூடாது. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார், பேனு 3 ஒரே அட்ரஸாக இருக்கணும். பேன் கார்டில் அட்ரஸ் தெரியாது, நீங்கள் கொடுக்குறப்ப கரெக்டாக கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். ரேஷன் கார்டில் ஒன்று, ஆதார் கார்டில் ஒரு நேமு, பேன் கார்டில் ஒரு நேமு. நிறைய பேர் கேட்குறது இப்படிலாம் இருக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த அரசாங்கத்துலேருந்து வரக்கூடிய உதவித்தொகை, ஊக்கத்தொகை, இந்த சிலிண்டர் மானியம் இது எல்லாமே வர்றதுக்கு டிலே ஆகுது அப்படின்னாவே இந்த காரணம் தான் மெயின். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதையுமே நீங்கள் வந்து இது பண்ணாமல் உடனடியாக இதை நீங்கள் சரி பண்ணினீங்க அப்படின்னா தான் கட்டாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணமும் கரெக்டாக வரும், எல்லாமே கரெக்டான முறையில் நடைபெறும். அரசு தரப்புலேருந்து அறிவித்த ஒரு முக்கியமான தகவல்கள் இது தான். ஓகேங்களா? இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையுமே நீங்கள் இலவசமான முறையில் பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் அரசாங்கத்திலேருந்து அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையுமே நீங்கள் இலவசமான முறையில் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுமாரி அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுமாரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.